நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா சார். சார், மதுரை மாவட்டத்துல ரொம்ப பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. அதாவது கடந்த சனிக்கிழமை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை ஊன்றதுக்கு முதல்ல அனுமதி மறுக்கிறாங்க, அப்புறம் அனுமதி கொடுக்குறாங்க, அப்புறம் மறுபடியும் விசிகா அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில் மறுபடியும் கொடி ஏற்றிடுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விஓ சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பல காட்சிகள்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு வழக்கு கூட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்க மேலே வழக்கு கூட ஆயிருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த கொடிக்கம்பம் வெளிச்சநத்தம் கிராமத்தில் சட்டத்தை மீறி தான் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்றுனீங்களா, இல்லை அனுமதி வழங்கி தான் ஏற்றப்பட்டதா அந்த கொடி? அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு ஆக்சுவலாக? அதாவது மதுரை மாவட்டம் மேற்கு ஒன்றியம் வெளிச்சநத்தம் கிராமம் இருக்கு. இந்த வெளிச்சநத்தம் கிராமம் ஒரு முக்கியமான கிராமம். என்னன்னா, அமைச்சர் மூர்த்தியினுடைய சொந்த கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர் பையனுக்கு திருமணம் செய்யறாரு 8ஆம் தேதி. அந்த திருமண வருகைக்காக தலைவர் வருகையை ஒட்டி ஏற்கனவே அங்க இருந்த கொடிமரம், வெளிச்சநத்தம் கிராமத்துல ஏற்கனவே ஒரு கொடிமரம் இருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சி கொடிமரம். அந்த கொடிமரத்தை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செஞ்சு புனரமைச்சு அதை தலைவர் ஏற்றுற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டமிடல் அடிப்படையில ஏற்கனவே இருந்த சிதிலமடைஞ்ச நிலையில இருந்தக்கூடிய அந்த பீடத்தை சரி பண்ணி புதிய கொடி கம்பத்தை நிறுவுறாங்க. பழைய குடிமரத்தை மீண்டும் கொஞ்சம் சற்று உயர்த்தி உயர்த்தி நிறுவுறாங்க. இந்த வேலை எப்ப நடக்குதுன்னா 4ஆம் தேதி துவங்குது. 8ஆம் தேதி வர்றாரு. 8/12 4ஆம் தேதி அம்பேத்கர் நினைவு நாளுக்கு 2 நாட்கள் முன்னாடி நடக்குது. முன்னாடியா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே மதுரை மாவட்ட நிர்வாகம் ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. ஆக்கிரமிச்சு நீங்க புனரமைக்கிறீங்க, அதுல அனுமதி இல்லாம நீங்கள் புனரமைக்கிறீங்க, அதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த பீடம் கட்டியிருக்கிறது ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி கொடிமரம் புதிதா அந்த இடத்துல வைக்கல, ஏற்கனவே கொடிமரம். அப்ப இருந்த கொடிமரத்தை மீண்டும் சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி புதிதாக அடையாளப்படுத்துறாங்க ஆட்சியாளர். இது சம்பந்தமா கட்சி நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. அதிகாரிகள் நம்ம பேசும்போது அவங்க இல்ல திட்டமிட்டபடி தலைவர் எழுச்சித்தமிழர் 8ஆம் தேதி திருமணத்துக்கு வராது, அவர் அங்க கொடி ஏற்றுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப சரியா இருந்தாங்க. அந்த அடிப்படையில மீண்டும் 7ஆம் தேதி அந்த பணி மீண்டும் துவங்குது. 7ஆம் தேதி நிர்வாகிகள் எல்லாருமே அங்க போய் இருந்து வராங்க. 8ஆம் தேதி மறுநாள் வராரு. 8ஆம் தேதி அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சி இருந்ததுனால அதை முடிச்சுட்டு 7ஆம் தேதி வேலையில் பாக்குறாங்க. அப்போ நிர்வாகத்தினர் தரப்புல, அதாவது தாசில்தாரு, டெப்டி தாசில்தாரு, ஆர்ஐ, டிஓ, ரெவன்யூ, போலீசார் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட போலீசார். அவ்வளவு பேர் முடிச்சாங்களா? அவ்வளவு பேர் இருந்தாங்க. அவ்வளவு பேர் இருந்தும் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் நியாயமான ஒரு கேள்வியை நிர்வாகத்திட்ட எழுப்புனாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஆக்கிரமிச்சிருக்கோம் சொல்றது முதல்ல தவறு. இப்ப ஏற்கனவே இருந்த கொடிமரம் அதை புதிதாக நாங்கள் ஆக்கிரமிச்சோம்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எங்களுக்கு கொடுத்த அந்த எவிக்ஷன் நோட்டீஸ்ல அது முழுக்க முழுக்க தவறு. ஒரு தவறான ஒரு ஃபேக்டை சொல்லக்கூடாது. ரெவன்யூ ஸ்டார்டிங்லேயே கற்பிக்கிற மாதிரி பொய்யான தகவல் அதுல இருக்கும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால அந்த அடிப்படையில நீங்க அந்த நோட்டீஸே உண்மை நிலையில இல்ல, அதனால நீங்க ஏதோ ஒரு காழ்ப்புணர்வுல தரீங்கன்னு சொல்லிட்டு நாங்க காவல்துறை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கட்சியினுடைய தலைவர் அவருடைய கவனத்துக்கெல்லாம் கொண்டு போய் அதற்கு பிறகு உயர்நிலையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்ககிட்ட எல்லாம் பேசி, அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் சொல்லி, அதற்கு பிறகு இரவாக அந்த மாலையிலேயே அந்த பிரச்சனை சுமூகமா முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் நிறைய பணி செய்யறாங்க. கொடிமரம் அமைக்கப்படுது. இங்கதான் ஒரு கேள்வி எழும்புது. அதாவது முதல்ல அனுமதி மறுக்கிறாங்க. நீங்க அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னா
அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். சட்ட விதிமுறைகளுக்கு அடிப்படையில அனுமதி வந்து நாங்க மறுக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப மறுபடியும் அனுமதி வழங்குறாங்களே! அப்ப அனுமதி வழங்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்டின்னா, அவங்க அனுமதி மறுத்ததே தவறு தானே! அதாவது இது வந்து ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டு ஒரு ஒரு வந்து அதிகாரத்தை வந்துட்டு அவர்கள் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு துஷ்பிரயோகம் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. ஆ, ஆ, ஆ. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிமரம்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆபரேஷனா தெரியுது. ம், 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 ம். ஏன்னா ஒரு 2 வருஷமா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கிறாங்க. ம். இந்த 2 வருட காலத்துல வந்துட்டு அவங்க என்ன மதுரை மாவட்டத்துல வந்துட்டு சாதனையாக பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை வந்துட்டு ஏத்துறது வந்து விடுதலை சிறுத்தைகளால முடியாது அப்படிங்கிற ம். லெவல்ல ம், ம், ம். அவர்கள் நிம்மதியாக வந்துட்டு ஒரு அரசியல் நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு ம், ம், ம். அதை நோக்கின ஒரு நகர்வுல வந்துட்டு அவங்க செயல்படுறாங்க. இது வெளிப்படையாக எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற குற்றச்சாட்டு. அது அவங்களோட டியூட்டி பார்க்க முடியாதா அப்படி? அவர்கள் வந்து சற்று அவர் உண்மையிலேயே அவருடைய மனநிலையை வந்து பரிசோதிக்கணும். ம், ம். அரசுக்கு வந்து எங்களுடைய பணிவான வேண்டுகோள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ம். அனைவருக்குமான ஒரு அதிகாரியாக ஆட்சித்தலைவர் இருக்கணும். ம், ம். ஆனா மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் அன்றாட நடவடிக்கைகளில் சற்றும் கூட கவனம் செலுத்தாத ஒரு ஆட்சித்தலைவர் இருக்காங்கன்னா அது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர். ம், ம், ம். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதுதான் உண்மையா தெரியுது. இப்ப அட்ராசிட்டி நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல கலெக்டர் வந்து கண்டிப்பான முறையில போகணும். அது வந்து அதுதான் ரூல்ஸ். விழிப்பு மற்றும் ஆ. கண்காணிப்பு குழுவினுடைய சாராம்சம். அதுக்காக தான் வந்துட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து இந்த எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்டினுடைய விதிகளின்படி வந்துட்டு விழிப்பு மற்றும் கண்காணிப்பு விழிக்கண் அப்படின்னு சொல்லி அந்த ஆமா. அமைப்பை வந்துட்டு தமிழ்நாட்டுல இந்த நம்மளுடைய முதலமைச்சர் வந்த பிறகுதான் வந்து அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு வந்துட்டு மாவட்டம் தோறும் இருக்கு. ஆமா. அப்படி பார்க்கணும்னா மதுரை மாவட்டத்துல இந்த 2 ஆண்டு காலங்கள்ல எத்தனை வன்கொடுமைகள் நடந்திருக்குது, இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறாரு, அதான். அதை ஒரு முறை கூட வந்துட்டு அவர் வந்து சொல்ல முடியாது. அதான் ஸ்பாட் விசிட் போறது கிடையாது. அட்ராசிட்டி நடக்கிற இடங்கள்ல அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பா காவல்துறை அதிகாரிகள் வந்து இறக்குறது கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் அப்படின்னு வர்றப்ப மட்டும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இறக்குறாங்க அப்படின்றதே ரொம்ப வியப்பான ஒரு செய்தியா இருக்கு மதுரை மாவட்டம். அதுதான் அந்த அம்மா சாதனையா நினைக்கிறாங்க. ம். இதுல என்ன ஒரு செய்தினா, அனுமதி வழங்கி 4ஆம் தேதி வந்து நடந்த பிரச்சனைக்கு பிறகு 7ஆம் தேதி ஒரு சுமூக முடிவு எட்டப்படுது. ம், ம். சுமூக முடிவு எட்டப்படுது. கொடியை அதன் ஊண்டிக்கங்கன்ற அடிப்படையில மாதிரி 8ஆம் தேதி வந்துட்டு தலைவர் என்சி தமிழர் வந்து கொடியேற்றிட்டு போயிட்டாரு. ம், ம். 8ஆம் தேதியே வந்துட்டு அவர்களை வந்து பணியிடை நீக்கம் செய்யறாங்க ம், ம், ம். மாவட்ட ஆட்சித்தலைவர். யார் யாரு? டெப்டி தாசில்தாரு, ஆர்ஐ, ம், ம். EAO. விஏஓ, தலையாரி, தலையாரி. கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வந்துட்டு இன்னைக்கு மதுரையில போராட்டம் பண்ணியிருக்காங்க. ம், 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 ம். ஏறத்தாழ வந்துட்டு 90% வருவாய்த்துறையினர் வந்துட்டு இன்னைக்கு பணிக்கு போல ம், ம். மதுரையில ஆட்சித்தலைவரை கண்டிச்சு இது பண்ணியிருக்காங்க. ம். இவங்களை எல்லாம் பணியிடை நீக்கம் செஞ்ச பிறகு அவர்கள் வந்து தன்னுடைய வேலையை காப்பாற்றுகிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அவர்களுடைய அந்த அந்த மனதை வந்துட்டு குளிர வைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் மீது வந்து அவதூறாக அதுதான் கேட்க வந்தேன். மாவட்ட வருவாய் இணை இணை வட்டாட்சியர் டெப்டி தாசில்தாரை வந்துட்டு சட்டையை பிடிச்சி கிழிச்சதாகவும், வருவாய் ஆய்வாளரான வந்து பெண்ணை வந்து அவர்கள் வந்து சேலையை பிடித்து இழுத்து தகராறு செய்ததாகவும், அரசு ஆவணங்களை கிழித்ததாகவும், அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் சொல்லி கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ புகார் பண்றாரு. என்னைக்கு? ம். 9ஆம் தேதி புகார் பண்றாரு. ம், ம். 9ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து புகார் பண்றாரு. ஆன்லைன்ல நேரடியா போல ஆன்லைன்ல ஒரு புகார். அதை பெற்றுக்கிட்டு 10ஆம் தேதி இரவுல நைட்டு 11:30 மணிக்கு வந்துட்டு காவல்துறை வந்துட்டு இந்த வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 21 பேருக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன், அரசு முத்துப்பாண்டியன் உட்பட 21 பேர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கு. ஒரு லீகல் பிராக்டிஸ் பண்றதுனால வந்துட்டு சொல்றோம். 7ஆம் தேதி அந்த புகாரில் சொல்லப்பட்டது போல ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா நிச்சயமாக சொல்றேன் 7ஆம் தேதியே புகார் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 500 காவல்துறையினர் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பாட்ல இருக்கிறாங்க.
நிச்சயமாக ஒரு அதிகாரிகளை வந்து தாக்குதல் சம்பவத்துக்கு ஈடுபடுத்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, போலீஸ் ஃபோர்ஸ் எப்போ உள்ள போதோ அப்போ பூரா வந்து ஃபுல்லா வந்து அதை கண்காணிப்பு கொண்டு வந்துடுறாங்க. அத்தனை பேருமே வந்துட்டு சர்வேலன்ஸ் பண்றாங்க. எல்லோரும் கையிலயுமே செல்போன் இருக்கு. அத்தனை பேருமே வீடியோ எடுக்கிறாங்க. யார் யாரு, எந்தெந்த அதிகாரி, எந்தெந்த நிர்வாகிகள் எந்த அதிகாரிகிட்ட எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. காவல்துறை வந்து வீடியோ எடுத்துருக்காங்க. பொதுவாவே எடுப்பாங்களே, பொதுவா எடுப்பாங்க. நான் தான் சொல்றேன், இந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த சம்பவத்துல வெளிப்படையாகவே வந்துட்டு அவர்கள் அனைவருமே வந்துட்டு கண்காணிப்பு வளையத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. யார் யார் இருக்காங்கன்றது பாக்குறாங்க. போலீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு முகாமிட்டுறாங்க அங்கேயே. ஆனா இதுல யாரு இந்த மாதிரி பொய்ய அப்பட்டமா சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க, நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பிஓஓ நிர்பந்தப்படுத்தப்பட்டு, ஒருவேளை நீ புகார் கொடுத்தா தான் உன மறுபடியும் வேலை சஸ்பெண்ட் நடந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களோ. அப்படி ஒரு நிலை இருந்ததுனாலதான் வந்து 8ஆம் தேதி கொடியேற்றினதுக்கு பிறகு 9ஆம் தேதி புகார் பண்றாங்க ஆன்லைன்ல. அன்னைக்கே கொடுக்காம 7ஆம் தேதி நடந்த சம்பவம். ஒரு அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்க போது, ஒருவேளை வந்து படிப்பறிவு இல்லாதவங்க கூட 2 நாள் கழிச்சு கொடுத்தாங்க. அரசு அதிகாரியை பணி செய்ய விடாம தடுத்து அவரோட தாக்குதல் சம்பவத்துல ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்க போயிருப்பாங்களா சாதாரணமா? அதுவும் 500 காவல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த எல்முனை அளவு கூட வந்து உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நிலையில ஒரே ஒரு விஷயம் தான், மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளிப்படையாக அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிமரத்தை மட்டும்தான் பாயிண்ட் பண்றாங்க. இந்த 2 வருட காலத்துல பிஜேபி விரும்பிய இடங்கள்ல கொடியேற்றுறாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல ஏத்திருக்கிறாங்க. பேருந்து நிலையத்துல ஏத்திருக்கிறாங்க. ஒரு இடையூறு இல்ல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் குடியிருக்கிற பகுதிகள்ல ஒரு சாதாரணமாக வந்து ஒரு வரவேற்பு தோரணங்கள் கூட வைக்க முடியல. இந்த அம்மாவுக்கு நீலம் சிவப்பு நடுவுல நட்சத்திர கொடியை பார்த்த உடனே வந்துட்டு என்னதான் நடக்குதுன்னே தெரியல. மிக மோசமான ஒரு நிலையில வந்துட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. அரசியல் உண்மையிலேயே மேலப்பட்டி சம்பவத்துக்கு பிறகு மேலப்பட்டி சம்பவத்துல வெளிப்படையாக ஒரு சாராருக்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஆதரவான நிலையில இருந்தாங்க. அந்த நிலைப்பாடை தொடர்ந்து வந்து நீதிமன்ற உத்தரவையே மீறக்கூடிய அளவுக்கு, அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெளிப்படையாக வந்துட்டு அவர்கள் தன்னுடைய வெறுப்பை காமிச்சவங்க. இன்றைக்கு வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நடவடிக்கைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நிலையில இருக்கு அப்படின்றதுக்காக ஏற்கனவே 7-8 மாதங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் எல்லாம் போய் அந்த வண்டி தீர்த்தக்காடு விஷயமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நடவடிக்கை வந்து சாதிய வன்மத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். கலெக்டர் மதுரை மாவட்ட காவல் ஆணையாளர்கிட்ட வந்துட்டு புகார் கொடுத்துருக்கோம். அந்த அம்மாவிடம் வந்து நீங்கள் தயவு செய்து இது சொல்லுங்க, உயர் அதிகாரி நீங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவருடைய நடவடிக்கைகள் அனைத்து வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கையா இருக்கு, இப்படி ஒரு புகாரை கொடுக்கறதுக்காக நாங்க வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு சார்பு மனநிலையில இருக்கிறாங்க, சுய விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டு தான் அவங்க பணி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது போல நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை ஏற்று அவரை மீண்டும் தமிழக அரசே வந்து மீண்டும் அவருடைய பணியிலிருந்து அவரை நீங்களே திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி சார். பல்வேறு தகவல் பகிர்ந்தீங்க. மிக்க நன்றிகள். நன்றி.